الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் அவங்க கண்ட 100 ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிற அந்த வரிசையிலே இரண்டாவதாக நேற்று நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையினுடைய இழப்பை தொடக்கமாக நாம் சொன்னோம். அடுத்ததாக வரலாற்றிலே அடுத்த ஒரு நிகழ்வாக அவர்கள் சொல்வது, நாம் எல்லாம் படித்திருப்போம், அரபுகளுடைய வழமைப்படி அவர்கள் தன்னுடைய பிறந்த குழந்தையை வேறு தாய்களிடத்திலே கொடுத்து அவர்கள் வளர்ப்பது அந்த மக்களுடைய ஒரு வழமை என்பதாக நாம் எல்லாம் படித்திருக்கின்றோம். அப்படி குழந்தைகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது கிராமப்புறங்களில் இருந்து பெண்கள் அந்த குழந்தைகளை எடுக்கும் பொழுதும் கூட ஏகப்பட்ட குழந்தைகள், அதாவது அதிகமான குழந்தைகள் இருக்கிறது. ஆனால் அதிலே இறுதியாக ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் எடுக்கப்பட்டவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ அதில் கூட என்ன எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆரம்பத்திலேயே அதிகமான பெண்கள் வந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போ அவங்க குழந்தை தானே, ஒரு தந்தையை இழந்த ஒரு ஃபாதர்லெஸ் சன்னாக தான் அவங்க இருந்தாங்க. அப்படிங்கிற காரணத்தினால்தான் அவர்கள் ஆரம்பத்தில் வந்த எல்லா பெண்களாலும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு, ரிஜெக்ட்னா வேண்டாம், இவங்க ஒரு தந்தை இல்லாத குழந்தையாக இவர் இருப்பதால் நமக்கு பெருசாக இந்த குடும்பத்திலிருந்து பெரிய வரவோ அல்லது பெரிய அன்பளிப்புகளோ அல்லது பெரிய ஒரு நல்ல கவனிப்போ கிடைக்காதுன்னு சொல்லித்தான் அவர்களை விட்டுட்டு மற்ற அனைத்து குழந்தைகளையுமே எடுத்து செல்வார்களாம். நமக்கு தெரியும், அந்த வரலாறு நம்ம படிச்சிருப்போம். அந்த நேரத்தில் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அந்த ஒட்டகம் கூட ரொம்ப ஸ்லோவாக வந்துச்சுன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது அல்லாஹ்வுடைய நாட்டமும் கூட. அப்போ கடைசியாக ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஏரியாவில் அந்த தெருவில் விசாரிக்கும் பொழுது குழந்தைகள் ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சில நபர்கள் ஆமினா அப்படிங்கிற அவங்களுடைய வீட்டில் ஒரு குழந்தை மட்டும்தான் மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கூட இப்போ ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க குடும்பத்தோட கணவனோட வந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு தயக்கம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் வந்துட்டோம், கடைசியாக ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம், திரும்ப எம்டியாக நம்ம திரும்பி போக முடியாது, சரி வந்ததுக்காக இவங்களை நம்ம ரிசீவ் பண்ணிக்குவோம், வந்ததுக்காக இவங்களை நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு அரவணைக்கப்பட்டவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் அப்படின்ட்டு நம்முடைய ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. இப்போ எதற்காக இந்த தகவலை சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது நாம் எப்போவுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாகி அவர்கள் நபித்துவத்தை பெற்று நம்முடைய இந்த பெரிய சமூகத்தை கட்டமைத்து கியாமத்து வரைக்கும் ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்ச பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக நாம் பார்த்தாலும் கூட அந்த குழந்தை பருவம் என்பது அவர்களுக்கு ரிஜெக்ஷனில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நிராகரிப்பு என்பது பின் நாட்களில் அவர்களுக்கு அந்த தகவல்கள் சொல்லப்படும் பொழுது ஒரு வருத்தம் கண்டிப்பாக இருக்கத்தானே செஞ்சிருக்கும். அந்த குழந்தையாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு அது தெரியலை அப்படின்னாலும் நமக்கெல்லாம் அந்த ஃபீலிங் கூட இருந்திருக்கும். நம்ம அத்தா அம்மாவோ அல்லது நம்முடைய குடும்பத்தில் கூட இப்போ நாம் நல்ல நிலைமையில இருக்கிறோம், ஆனால் என்னுடைய ஆரம்பத்தில் நீ சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பங்கள் சந்தித்த நிராகரிப்புகள் என்ன, ரிஜெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் போடும் பொழுது நமக்கெல்லாம் அது ஒரு பெரிய வழியாக ஃபீல் ஆகும். அந்த வழியை நம்ம செய்திகளாக கேட்டு நாம் நம்முடைய அடுத்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த அமைப்பும் கூட நம்மிடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்து அவர்களுடைய 6 வயதிலேயே அவர்களுடைய தாயினுடைய இழப்பு. இப்போ 6 வயது சிறுவராக அவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுடைய மக்காவிலிருந்து மதீனாவிற்கு, அதாவது 4 வயதுல ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடத்திலிருந்து 4 வயது பருவம் முடிந்ததுக்கு அப்புறம் திரும்ப தாயிடத்திலே அவர்கள் வளர்கிறார்கள்.
அப்ப மக்காவுக்கு அவங்க போகும் பொழுது, மக்கா தான் அவங்களுடைய மக்காலிருந்து மதீனாவுக்கு அவங்க வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்களுடைய இப்ப நம்மெல்லாம் நம்ம மாமா வீட்டுக்கு போற மாதிரி எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின் நாட்கள்ல இப்படி சொன்னாங்களாம். நான் வந்து சின்ன வயசுல ஒரு 5 வயசு அந்த அந்த 5, 6 வயசுல வந்து நான் ஸ்விம்மிங் கத்துக்கிட்டது, சில விளையாட்டுகளை கத்துக்கிட்டது, இதெல்லாம் வந்து என்னுடைய இந்த சொந்தக்காரங்க வீட்டுல போய் தான். இப்ப நம்மலாம் சொல்லுவோம் இல்லையா, கிராமத்துக்கு என்னுடைய மாமா வீட்டுக்கு நான் போனேன், அந்த நேரத்துல தான் நான் வந்து நீச்சல் கத்துக்கிட்டேன், அப்பதான் வந்து இந்த விளையாட்டெல்லாம் நான் விளையாண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சிறிய கால அந்த பருவ அனுபவங்களை ஃபுல்லாவுமே பின்னாட்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இடத்துல சொன்ன செய்திகள் எல்லாம் இருக்கிறது. அப்படி ஒரு மாத காலம் அவர்கள் தங்கிவிட்டு மீண்டும் அவர்கள் மதீனாவுக்கு மக்காவுக்கு அவர்கள் வரக்கூடிய நேரத்துல தான் அவர்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லாம போகுது. அவங்களுடைய மரணம் வந்து வரும் வழியிலேயே சம்பவிக்கிறது. அப்போ ஒரு 6 வயது சிறுவராக தன்னுடைய கண் முன்னாலேயே அவர்கள் உடன் இருந்தே அவங்களுடைய தாய் வந்து மரணிக்கிறாங்க. இது இது வந்து இது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்தான். அவ்வளோ சீக்கிரம் சில மாணவர்களை நம்ம பார்ப்போம், சில பிள்ளைகள்லாம் நம்ம பார்ப்போம். அவர்கள் வந்து இப்போ எங்கிட்டயே சில மாணவர்களை பற்றிலாம் நானே நேரடியாகவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதை சொல்கிறேன். நான் ஒரு குறிப்பிட்ட அவங்களுடைய தாயின் மரணம் வரைக்கும் அந்த பையன் நல்லா படித்து நான் பார்த்தேன். அந்த தாயினுடைய அவன் இழப்பிற்கு முன்னாடி வரைக்கும் அவனுடைய சுறுசுறுப்பே வேற, அவனுடைய ஸ்பீடே வேற, அவனுடைய ஆக்டிவிட்டி அப்படி இருக்கும். ஆனால் என்னமோ தெரியல, அதுக்கப்புறம் அவன் அப்படியே ஒரு மாதிரியா டம்ப் ஆயிட்டான். அப்படி ஒரு மாதிரி அதுக்கப்புறம் அவருடைய ஆக்டிவிட்டி எல்லாமே அப்படியே ஸ்லோவாயிருச்சு. இப்ப அப்படி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சில மாணவர்களையோ அல்லது சில நம்முடைய நண்பர்களுக்குள்ளேயே நம்ம அப்படி செய்திகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தையும் தாண்டி அவர்கள் நேரடியாக அதை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. கூட ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் துணைக்கு போயிட்டு கூட வந்திருக்கிறாங்க. ஆனால் வரக்கூடிய அந்த நேரத்துல அவர்கள் நேரடியாகவே தன்னுடைய தாயினுடைய மரணத்தை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபேஸ் பண்ணதை தாண்டி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சமூக தலைவராக மாறி இருக்கிறாங்கன்னா மிக கடுமையான ஒரு ஸ்ட்ரகிள் தான் அவங்க அடைஞ்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். இப்போ புத்தர் நம்மெல்லாம் தெரியும். இப்போ புத்தரை பற்றி சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது அவர் வந்து இந்த உலகத்துல வந்து எல்லாமே, அதாவது ஆசைக்கு காரணம் கஷ்டத்துக்கு காரணம் மனிதனுடைய ஆசை தான், துன்பத்துக்கு காரணம் மனிதனுடைய விருப்பம் தான். அவன் ஆசையை துறந்துட்டான்னா அவன் வந்து எல்லாத்தையுமே அவன் வந்து அடைஞ்சிடலாம், நிம்மதியா இருந்துடலான்னு சொல்றோம் இல்லையா. இப்ப அவருக்கு இப்படி ஒரு வகையில பார்த்தா அவருடைய வரலாறும் என்ன சொல்லப்படுதுன்னா, அவரும் வந்து சின்ன வயசுலயே தாயை இழந்தவர் தான். இப்ப சைக்காலஜிக்கலா உளவியல் என்ன சொல்லுதுன்னா, அவர் வந்து இப்படி ஒரு கான்செப்டுக்குள்ள போனதுக்கு காரணமும் கூட இத தன்னுடைய சின்ன பருவத்துல அவர் தாயை இழந்ததுக்கும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. எப்ப வந்து நான் தாயையே ஒருத்தர் இழந்துட்டானோ அதுக்கப்புறம் இந்த உலகத்துல இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மொத்த உலகத்தையுமே துறக்கக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு ஏற்பட்டதுக்கு காரணமாக அதுவும் சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனா ஒரு சிறு குழந்தை அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறது. ஒரு சிறு குழந்தைக்கு மன உளைச்சல் அல்லது வந்து ஒரு வகையான மனப்பதட்டம் ஏற்படுன்னு சொல்லும் இல்லையா. அது அந்த குழந்தைக்கு ஒரு தாயை விட்டு பிரியும் பொழுது அந்த மனப்பதட்டத்தினுடைய அளவு வந்து கிட்டத்தட்ட 300 மடங்கு அதிகமாக இருக்குமா. புரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரு நார்மலான ஒரு குழந்தை, அந்த குழந்தை கையிலிருந்து அதுக்கு பிடிச்ச பொருளை நீங்க பிடுங்குறீங்க, அல்லது வேற ஏதாவது ஒரு அந்த குழந்தைக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு செயல் நடக்குது, அது கஷ்டமான ஒரு செயல் நடக்குதுன்னா அதுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம், அந்த அழுகை அல்லது ஒரு வகையான பதட்டம் இருக்கு இல்லையா, அந்த பதட்டத்திலேயே அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய உச்சகட்டமான பதட்டம் எது அப்படின்னா, அது தன்னுடைய தாயை மிஸ் பண்ணும் பொழுதுதான். கொஞ்ச நேரம் காணான்னு தேடும் பாருங்க, கொஞ்ச நேரம் அந்த தூங்கும் பொழுது பக்கத்துல இருக்கான்னு இப்படி கை வச்சு தேடும் பொழுது அது மிஸ் பண்ணுது பாருங்க. அப்ப அதுக்கு ஏற்படக்கூடிய பதட்டம் வந்து வளமையான விஷயத்தை விட 300 டைம்ஸ் வந்து அது ரொம்ப ஹெவியா இருக்கும்னு சொல்லப்படுது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரகிளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ஃபேஸ் பண்ணி அதை தாண்டி ஒரு பெரிய சமுதாயத்துக்கே, ஒரு சமூகத்திற்கே வந்து ஒரு முன்னுதாரணமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் வந்து இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய சோதனைகளை வந்து அல்லாஹ் வந்து யாருக்கு கொடுப்பான்னா தன்னுடைய அடியார்களுக்கு, தன் விரும்பிய நேசர்களுக்கு அந்த இது போன்ற சிரமங்கள் அல்லாஹ் கொடுக்கறது வந்து அவர்களுக்கு அது பனிஷ்மெண்ட்டுக்காக அல்ல, அது அவர்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்கிற அர்த்தம் இல்லை,
அவர்களுடைய உயர்வை நோக்கி கொண்டு செல்கின்றான். இன்னொன்னு வந்து இப்படியெல்லாம் அல்லாஹ் அவர்களை வந்து ஒரு பக்குவப்படுத்தி துன்பங்களை பல வகையில கொடுத்து அதை அவர்கள் தாங்கக்கூடிய சக்தியை உருவாக்கி வந்தனாலதான் என்னமோ இவ்வளவு பெரிய சமூகத்தை அவங்க கட்டமைக்கக்கூடிய ஒரு பலமான மனிதராக அவர்கள் மாறினார்கள் அப்படிங்கிறதையும் நம்மளால புரிய முடியுது. அதனால அந்த நேரத்துல ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு. மற்ற பெண்கள் எல்லாம் அதை ஒரு சாதாரண குழந்தையாக நினைச்சு விட்டுட்டு போனவங்கலாம் பின்னாட்கள்ல நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு வருத்தப்பட்டாங்க இல்லையா? உஸ்தாத் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, நம்முடைய மாணவர்கள்ல வந்து பார்க்க சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க. பார்க்க அந்த சின்ன வயசுல அவருடைய விளையாட்டுத்தனத்தையோ அல்லது அவருடைய அந்த ஒரு ஏதாவது ஒரு நமக்கு அது விளையாட்டாப்படும், நமக்கு அது ஒரு குறையாப்படும். அந்த ஒரு குறையை பெருசுபடுத்தி அவனை நம்ம வந்து டிஸ்கரேஜ் பண்ணியோ அல்லது அவனை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நம்ம வந்து அவ்வளவு சீக்கிரம் அவனை ஒதுக்கிடக்கூடாது யாரையுமே. ஏன்னா யாரு பின்னாடி எப்படி ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. யாருடைய ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம யாராலையும் பார்க்க முடியாது. அப்படி நிறைய நடந்திருக்கு இல்லையா? அப்படி நிறைய இருக்கு. இப்ப நம்ம வந்து தமிழ்நாட்டினுடைய அமைப்பை நம்ம பார்க்கிறோம். ஒரு சாதாரண ஒரு சின்ன ஆளா இருந்தவர் தான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்புல இருக்காரு, ஒரு பெரிய துணை முதலமைச்சரா இருக்கிறாரு. யார் யாரெல்லாம் அவருக்கு வந்து அப்பாவுடைய வயசுல இருந்தாங்களோ, யார் யாரெல்லாம் அவருக்கு அண்ணனுடைய வயசுல இருந்தாங்களோ, இப்ப அவங்கெல்லாம் இவங்களுக்கு கீழே ஒர்க் பண்றாங்க. இது மாதிரி வந்து யாருடைய அமைப்பு அல்லாஹ் வந்து எப்படி ஒரு பிரம்மாண்டமான செட்டிங்ல கொண்டு போய் வச்சிருக்கான்னே நமக்கு தெரியாது. ஆனால் நாம் எல்லோரையும் சக மனிதர்களாக, எல்லோரையும் ஒரு சக நபர்களாக, அவங்க கொடுக்க வேண்டிய அந்த ஒரு அட்டென்ஷன், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெஸ்பெக்டை வந்து நம்மளால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சரியாக கொடுத்து வைத்து கொள்வது என்பதும் கூட ஒரு பாதுகாப்பு, பிளஸ் அது ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வரலாறு நமக்கு சொல்கிறது. அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய ஒரு நல்ல நபர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.